Whoever welcomes me welcomes the one who sent me. யோவான் 13:20. என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை அனுப்பியவரையே ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த மாதத்தின் இறுதி நாள் நாம் நம்முடைய ஆலயத்திலே புனித வனத்து சின்னப்பருக்கு ஒரு இடத்தை ஒதுக்கி அங்கே அவருடைய சுரூபத்தை வைத்து நம்முடைய இடத்தில் அவருடைய பாதுகாவல், குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் பூச்சிப்பொட்டுகள், விஷப்பூச்சிகள் இவைகளிலிருந்து பாதுகாப்பதற்கு திருச்சபை தந்த ஒரு பாதுகாவலர். ஆகவே அவரை நாம் இங்கே அர்ப்பணம் செய்கின்றோம். இந்த வனப்பகுதியிலே ஏறக்குறைய இவைகளை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே பல பாம்புகளை எல்லாம் அடித்தோம், இன்னும் உழவை கொண்டு இருக்கின்றன. இந்த மூங்கில் புதர்களை எல்லாம் அழித்து விட்டோம், எல்லாம் சரி செய்து கொண்டிருக்கிறோம். இருப்பினும் நம்ம மக்கள் புழங்குகின்ற இடத்தில் இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று திருப்பலி முடிந்த பிறகு அவருக்கு ஒரு பவனி எடுத்து அந்த பீடத்தில் கொண்டு போய் அவரை வைத்து அர்ச்சித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இறை பிரசன்னம் நமக்கு தேவை என்பதை இதை நமக்கு கொடுத்த திருமதி பவுலின் அந்தோனிசாமி குடும்பத்தினரை இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாயும் ஜெபிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். The call of Jesus was great privilege. The love of Jesus was great and immense gift. The company of Jesus was rare comfort, but these did not satisfy Judas. இயேசுவின் அழைப்பும் அவரிடம் உள்ள அன்பின் வெளிப்பாடும் பெரிய கொடையும் இயேசுவோடு இருப்பது அரிதான இன்பமும் யூதாசுக்கு திருப்தி இல்லை. Our greatness will depend upon our willingness to translate our goodwill and our good wishes into actions. எந்த ஒரு பெருமையும் நமது நல்ல எண்ணங்களையும் ஆசைகளையும் செயல்களாக மாற்றுவதில் அடங்குகிறது. செயல்கள் செயல்பட வேண்டும். வெறும் வார்த்தைகளாக, வார்த்தை ஜாலம், வார்த்தை பல்லக்கு, வார்த்தை தோரணம் இவைகள்தான் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். செயலளவில் சொல்வது செய்யப்பட வேண்டும், அதுதான் தேவையானது. Having received the gift of love, we died to sin and we live for God. Saint Fulgence, Bishop of Rupes. இறைவனின் அன்பை கொடையாக பெற்ற நாம் இறைவனோடு ஒன்றித்து வாழ்ந்து பாவத்திற்காக இறக்க வேண்டும். I shall pass through this life but once. Any good therefore that I can show to any fellow creature, let me do it now. Let me not defer or neglect it, for I shall not pass this way again. நான் ஒரு முறைதான் இவ்வுலகை கடக்கிறோம். எந்த ஒரு நல்ல செயலையும் உடன் சகோதரர்களுக்கு செய்வதாயின் அதனை உடனே செய்ய வேண்டும். அதை தள்ளி போடவோ அலட்சியப்படுத்தவோ கூடாது, ஏனெனில் திரும்பவும் நமக்கு வாய்ப்பு கிட்டாது. Eternal God, who are the light of the minds that know you, eternal God, who are the joy of the hearts that love you, eternal God, who are the strength of the wills that serve you, grant us so to know you that we fully serve you. Grant us so to serve you we may truly love you. To serve you is perfect freedom in Jesus our Lord. என்றும் வாழும் இறைவா, உம்மை அறிகின்ற உள்ளங்களின் ஒளியானவரே, உம்மை அன்பு செய்கின்ற இதயங்களின் மகிழ்ச்சியானவரே, உமக்கு ஊழியம் செய்கின்ற மனங்களின் ஆற்றலானவரே, எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அதனால் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. உம்மை உண்மையாக அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் உமக்கு ஊழியம் புரிவதே உண்மையான விடுதலை. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, உம்மை அறியும் சிந்தைக்கு வெளிச்சம் நீர், உம்மை அன்பு செய்யும் இதயங்களுக்கு இன்பம் நீர், உமக்கு ஊழியம் புரியும் மனங்களுக்கு திடமும் நீர். உம்மை எமக்கு அறிவுறுத்தும், அதனால் உண்மையாக உம்மை அன்பு செய்வோமாக. உண்மையாக உம்மை அன்பு செய்வதன் மூலம் உமக்கு முழுமையாக ஊழியம் புரிவோமாக. உமக்கு ஊழியம் புரிவதே
இறை இயேசுவில் முழுமையான விடுதலை. புனித அகுஸ்தினாரின் செபம். முழந்தாள் இருப்போம், செபிப்போம். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், பொழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீதாமே எங்கள் ஆண்டவராக நல்லாயனாக இருந்து எம்மை கரம் பிடித்து வழிநடத்தி செல்கின்றீர். உம்மோடு சேர்ந்து புனிதர்களும் எமக்கு துணை செய்கின்றார்கள். இன்று எமது பங்கு ஆலயத்தில் புனித வனத்து சின்னப்பருக்காக ஏறெடுக்கின்ற இந்த முயற்சியை ஆசீர்வதித்து, இந்த இடமெல்லாம் எங்கெல்லாம் நாங்கள் இறை பிரசன்னத்தை பிரதிபலிக்க முயற்சி எடுத்திருக்கின்றோமோ அங்கெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. அங்கு வந்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஜெபிக்கின்ற மக்களின் செபத்தை கேட்பீராக. அவருடைய இதய ஆவல்களை பூர்த்தி செய்வீராக. இதனால் நாங்கள் மட்டுமல்ல, தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக இதை பார்த்து பங்கேற்று கொண்டிருக்கிற மக்களுக்கும் நீர் தயவுடன் கருணை கண் பாலித்து அவர்களையும் ஆசீர்வதித்து அருள் வரப்பிரசாதங்களை தாரும். இந்த பல காரியங்களுக்கு பின்பலமாக இருந்து உதவி செய்கின்ற நல்லுள்ளங்கள், நன்கொடையாளர்கள், இதை தாங்குபவர்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்னும் இந்த ஊடக பணிகள் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு மிக மிக வீரியமாக இந்த அர்ப்பணிப்பு பணியை, நற்செய்தி பணியை செய்வதற்கும், இந்த ஆண்டவரின் கோவிலை நான் கட்டுவேன் என்கின்ற வகையில், எதிவிக்காரே தோமும் தேய் என்கின்ற வகையில் ஆண்டவருடைய கோவில் அர்ப்பணம் செய்யப்பட்ட வகையில் அற்புதமாக மிகுந்த புனிதத்தன்மை நிறைந்த வகையில் இருப்பதற்கு நாங்கள் எடுக்கின்ற முயற்சிகளை ஆசீர்வதித்திரளும். இதன் பின்னணியில் இருந்து உதவுகின்றகளையும் ஆசீர்வதித்திரளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.